இன்னொன்னு சொல்லிடுறேங்க. பாஜக, அதிமுக கூட்டணி பத்தி தான் இங்க பேச போறீங்கன்னா, நான் ஒண்ணு சொல்றேன். மனிதர்கள் எத்தனையோ உயர்வதால் இருந்தால் எல்லாத்துக்கும் 24 மணி நேரம் தான். சரிங்களா? நேரத்தை நான் வீண் பண்ண விரும்பல. ஏன்னா 6 மாசமா எல்லா டிவி சேனல் இதான் டிபேட் நடத்திட்டு இருக்கேன். இது திரும்ப கூப்பிட்டு இது டிபேட் நடத்தி அவன் செத்துட்டு இருக்கிறான் லாக்அப்ல. அதை பத்தி பேச மாட்டீங்க. பாலியல் வன்கொடுமை எல்லா விஷயமும் பேசணும் சார். நீங்க வந்து பேசும்போது திமுக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி பத்தி பேசலாம். இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க இத்தனை சீட்டு கேட்கறாங்க, துணை முதல்வர் கேட்கறாங்க, எங்களை வந்து கொடி கம்ப நட்ட உள்ளன்னு சொல்றாங்க, எத்தனையோ பிரச்சனை வெளியே சொல்றாங்களே, அதை பத்தி முதல் டிபேட்டுகள் நடத்துங்க, அதை பத்தி பேசுங்க. எங்களை பத்தி இனப்பா பேசுற வார்த்தைகள் வரும்போது உங்க கூட்டணி வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருக்கா, அதுல வர முரண்கள் என்னங்கிற கேள்வி கேட்கறது அதுவும் மக்களுடைய கேள்விகள் தான். அந்த விஷயத்தை பேசினா நான் அதற்கு தயாராகவே இல்லைன்னு சொல்றது சரியான தயாராக இல்லைன்னு சொல்ல, இனஃபா பேசியாச்சுன்னு சொல்றேன். இனி எவ்வளவு பேசுவீங்க? சரி, நான் இனஃபா பேசுறேன், ஒரு 4 கேள்வி கேட்கிறேன். அதற்கு இனஃபா பதில். மக்கள் பிரச்சனை பேசுங்க. அமித்ஷா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு கடைசி பேட்டியில ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெயரை குறிப்பிடல? கூட்டணி ஆட்சிங்கிற விஷயத்துல தெளிவு இன்னும் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் குழப்பமா தான் இருக்கு. அமித்ஷா அவர்கள் வந்து உட்கார்ந்து மேடையிலே பேசி எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதல்வர், அதற்கு அப்புறம் கொடுத்த பேட்டியில ஏன் பேர் சொல்ல தனிப்பெரும்பான்மையோட நாங்க தான் ஆட்சி பண்ண எடப்பாடி அவர் சொல்லியாச்சு சார். இன்னைக்கு வந்து முந்தானேத்து ஆரம்பிச்சதுல அவங்க கட்சியோட மாநில தலைவர் அவர் தான் முதல்வர் சொல்லியாச்சு சார். இப்போ உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? கூட்டணி ஆட்சி பத்தி உங்களுக்கு என்ன? கூட்டணி ஆட்சி பத்தி என்ன சொன்னா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்டணி ஆட்சி பத்தி என்ன சொன்னா? கூட்டணி ஆட்சியில கிடையாது, அதையும் சொல்லிட்டாங்க. தனிப்பெரும்பான்மையோட அமைப்புன்னு சொல்றாங்க. மகிழ்வோட ஏத்துக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் கேள்வி. இல்ல சார், நீங்க இதே கேள்வி அவர்கிட்ட கேளுங்க. இப்ப அவங்க துணை முதல்வர் கேட்டாங்களா, அதுக்கு பதில் கேளுங்க. நான் விரும்புறேன் அது பாஜக சண்டை வேணா. இப்ப அவங்க இல்ல பாஜக சண்டையில இல்ல. நீங்க அந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்றது ஜனநாயகத்துல சரியா தெரியல. இத மட்டும் தான் நீங்க பேசுறீங்க. அதனால தான் நான் சொல்றேன் பேச வேணாம்னு சொல்ல. ஜனநாயக நாட்டுல யாரு வேணா என்ன வேணா கேள்விகளை முன் வச்சது எப்ப? இப்ப நான் சொல்றேன், நாங்க ரெண்டு பேரும் 5 நிமிஷம் அமைதியா இருக்கோம். இல்ல 5 நிமிஷம் ஒரே ஒரு விளக்கத்தை 4 கேள்வி அவங்கள கேட்டுருங்க பார்த்தலாம். ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் கொடுத்துறேன். நான் கொடுக்க மாட்டேன். நீங்க 4 கேள்வி ஃபர்ஸ்ட் கேளுங்க சார். அதுக்கு தைரியம் இருக்கு. அவங்க கேள்விகளுக்கு 4 கேள்வி கேட்டுருங்க. திமுக கூட்டணி குறித்த கேள்வி அவர் முன்வைக்கும் போது உங்க கூட்டணியில இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கேன்னு மக்களுடைய கேள்விகளை கேட்டா இத வந்து இனஃபா பேசிட்டோம்னு சொல்றது சரியான அணுகுமுறையான்னு தெரியல. அத மக்கள் சரியான அணுகுமுறை நான் நினைக்கிறேன்.